ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த நைட் ஃபாக் ஷோ. நம்ம போன சாட்டர்டே டிசம்பர் 14th அப்போ நடத்தின குவிஸுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாம். இந்த டைம் வந்துட்டு ரவுண்ட் 1 வித்தியாசமாக வைக்கலான்னு ரேண்டமாக ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி அந்த பாட்டுலேருந்து ஒரு ஃபேமஸான 2-3 லைனை போட்டிருப்போம். அது எந்த பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இந்த ரவுண்டுக்கு வச்சுருந்தோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணது வந்து பாலாஜி. அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து மண்ணில் இந்த காதல் அந்த பாட்டு. அதே மாதிரி ரவுண்ட் 1 செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணது பாலாஜி தான். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ அந்த பாட்டு கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காரு. ரவுண்ட் 1 தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து யாருமே ஆன்சர் பண்ணல. ஆனா அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஈஸியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா யாருமே அதுக்கு கெஸ் பண்ணல. அந்த பாட்டு வந்து நினைவோர் பறவை அந்த பாட்டு தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. ரவுண்ட் 2ல வந்து அஸ் யூஷுவல் கனெக்ஷன் தான் வச்சிருந்தோம். போட்டோஸ் வச்சுட்டு எந்த படம்னு கண்டுபிடிக்கணும். இந்த வாட்டி ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல யாரும் ஆன்சர் பண்ணல கரெக்டா. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு உனக்காக எல்லாம் உனக்காக. ரவுண்ட் செகண்ட் கொஸ்டினுக்கும் யாரும் ஆன்சர் பண்ணல. இதுவும் ஈஸியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அந்த கரெக்டா நெஞ்சுக்குன்றது ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து நெஞ்சுக்கு நீதி. ரவுண்ட் 2 தேர்ட் கொஸ்டினுக்கு கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. அது ஈஸியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டான ஆன்சர் காலமெல்லாம் காதல் வாழ்க. அது கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சது வந்து பாலாஜி. வெல்டன். ரவுண்ட் 3 வந்துட்டு லாஸ்ட் வீக் விளையாடின மாதிரி தான். ஒரு போட்டோ கொடுத்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். ரவுண்ட் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கரெக்டா குஷ்புன்னு யாருமே ஐடென்டிஃபை பண்ணல. குஷ்பு அவங்களோட சின்ன போட்டோ வச்சிருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் நேம் சஜஸ்ட் பண்ணீங்க. பட் குஷ்புன்னு யாருமே கரெக்டாக கெஸ் பண்ணல. ரவுண்ட் 3யோட செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஒரு போட்டோ போட்டுட்டு அதை ஷேட் மாதிரி வச்சு ப்ரஷ் பண்ணி மறைச்சு வச்சிருந்தோம். ஃபுல் போட்டோவை காமிக்காம. அதுக்கான கரெக்டாக கெஸ் பண்ணது வந்து பாலாஜி. ஆன்சர் வந்துட்டு நாசரும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாரு. தேர்ட் ரவுண்டுக்கு கரெக்டா கெஸ் பண்ணது வந்து ராஜா. அவர் தான் ரூபினின்னு கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றவங்களாம் ரேவதி அப்படின்னு மாத்தி மாத்தி கெஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரூபினி கரெக்டா கெஸ் பண்ணது ராஜா. வெல்டன். ரவுண்டு 4 வந்து அஸ் யூஷுவல் ஒரு பிஜிஎம் ப்ளே பண்ணிட்டு அது எந்த படம்னு கண்டுபிடிக்கணும். பாட்டு கிடையாது, எந்த படம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண பிஜிஎம் கரெக்டா படத்தை கெஸ் பண்ணது வந்து பாலாஜி. உன்னை தேடின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ வெல்டன். ஃபோர்த் ரவுண்டோட செகண்ட் கொஸ்டின் கரெக்டா பிஜிஎம் படத்தை கண்டுபிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர் நம்ம யூஸ்வலா போட்டிருக்கிற ரூல்ஸுக்கு NFS டைப் படிக்காம வெறும் இருமாண்டி நடிச்சிருந்தாரு. நெக்ஸ்டா டைப் பண்ணியிருந்த கார்த்திகா தேவராஜ் அவங்க தான் கரெக்டா வினு பண்ணிட்டு ஹேஷ்டா கூட டைப் பண்ணியிருந்தாங்க. அவர் ராதாகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அவருக்கு தெரியாம இருக்கிறதுனால ஸோ அவர் 2 பேருமே சேர்த்து இந்த பிரைஸ் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வெல்டன் டு போத் ஆஃப் தம். ஃபைனல் கொஸ்டின் ஃபார் த டே வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணது வந்து பாபு. அவர் தான் கரெக்டா சர்வம்னு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாரு. ஸோ வெல்டன் டு ஹிம். ஸோ வெல்டன் டு ஆல் த வின்னர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இந்த கீழே கொடுத்துருக்கிற இமெயில் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை ட்விட்டர் ஐடி ஏதாவது ஒரு ஐடிக்கு மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நாங்கள் உங்களுக்கு வவுச்சர் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கெட் டு இட். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ அப்கமிங் சாட்டர்டே நைட் 9 o'clock மீட் பண்ணலாம் எல்லாரையும். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம சேனலோட லிங்க் அனுப்புங்க. அவங்கள மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீட் யூ சூன். பாய்.